கோல்ட் ரேட் கண்டிப்பா குறையும். ஆனா, அது எப்ப நடக்கும்? இப்ப நடந்துட்டு இருக்க மாற்றங்கள் அதுக்கு சாதகமா இல்ல. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஈரான், அமெரிக்கா போர்னால இன்னைக்கு சிலிண்டர் தட்டுப்பாடு கூட வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஆனா, கோல்ட் ரேட் குறையும்னு சொல்றீங்களே எப்படின்னு தானே கேட்குறீங்க? வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் என்னோட வீடியோ எல்லாத்துலயும் சொல்லிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா, கோல்டுல உங்களோட சின்ன முதலீடாவது இருக்கணும் அப்படின்னு தான். அது ஏன்னு நான் சொல்லிடுறேன். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலியா இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா நம்மனால ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட மாத்த முடியாதுங்க. ஆனா, கோல்ட் இருந்துச்சு அப்படின்னா, அத ஃப்ளெட்ஜ் பண்ணி நம்ம தேவைக்கு ஏத்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, வளவளன்னு பேசாம டாபிக் வந்துரலாங்க. இன்னைக்கு நான் பேசிட்டு இருக்க இந்த நேரம் 2026 மார்ச் 10 அன்னைக்கு ஈரான் அமெரிக்கா போர் சூடு பிடிச்சிருச்சுன்னு சொல்லலாம். சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிறது, அதாவது இந்த எல்பிஜி கேஸ் அப்படிங்கிறது எல்லா பக்கமுமே தட்டுப்பாடாயிருச்சு. பெங்களூர்ல நிறைய ஹோட்டல்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதே தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்க அப்படின்னா மெனுஸ் எல்லாம் கூட குறைச்சிட்டாங்க. சோ இதை எதை லீட் பண்ணும் நீங்க நினைக்கிறீங்க? கண்டிப்பா கோல்டோட பிரைஸை ஹைக் பண்ண போகுது மார்க்கெட்ல, வேர்ல்டு மார்க்கெட்ல. இந்தியால மட்டும் கிடையாதுங்க. இன்னும் நம்ம மக்களுக்கு ஒரு சரியான புரிதல் இல்லைன்னு சொல்லலாம். நம்ம வாங்குறனால தான் கோல்டோட விலை ஏறுது. எஸ், கோல்டோட விலை அதனால தான் ஏறுது. ஆனா நம்ம வாங்குறத நிறுத்தினா கோல்டோட விலை குறையுமான்னு கேட்டா கிடையாது. இது உலக சந்தைகள்ல நடக்கக்கூடிய மாற்றங்கள். அதாவது டாலர் வந்து எப்போலாம் ஸ்ட்ரென்தன் ஆகி ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்குதோ அப்போலாம் முதலீட்டாளர்கள் அதை நோக்கி தான் போவாங்க. ஆனா இப்போ மாறுபாடு காரணமா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன முடிவு அப்படின்னா, எல்லா நாடுகளும் சொல்ல முடியாது, சைனா, ரஷ்யா முக்கியமா பார்க்க போனா அவங்க டன் கணக்குல வாங்கி கோல்ட வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்தியால கூட டன் கணக்குல வாங்கி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதை லீட் பண்ணுது அப்படின்னா, கண்டிப்பா டாலரை டவுன் பண்ண போகுது. அமெரிக்காவோட சர்வாதிகார போக்கு தான் இதுக்கெல்லாம் முக்கிய காரணம். டாலரை டவுன் பண்ணிட்டாலே கோல்டு வந்து வேர்ல்டு லெவல்ல ஒரு கரன்சியா கண்டிப்பா வரப்போகுது. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் எல்லாமே ஈக்குவலா சரிசமமா ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ இல்லாம ஹேண்டில் ஆகுங்க. இந்த டாலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் எல்லா பக்கமும் பெரிய விஷயமாவே இருந்துட்டு இருக்குது. ஸோ நான் இப்போ சொல்ல வரது என்ன அப்படின்னா, கோல்டு ரேட் கண்டிப்பா ஸ்பைக் ஆக போகுது. இந்த இயர் எண்டில் 20 கிட்ட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ கோல்டு விலை தற்காலிகமா டிப் ஆயிருக்கே தவிர கண்டிப்பா இது வந்து நிரந்தர கிடையாது. இதை விட்டு கீழே இறங்குமானா கண்டிப்பா 13,000 12,000 வரதுக்கு சான்சஸ் இருக்கே தவிர அதை கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாதுங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட இருக்க சின்ன சின்ன முதலீட கோல்டா சேமிங்க. அதை எப்படி சேமிக்கலாம்னு நான் சொல்லி தரேன். லலிதா ஜுவல்ஸ் இஸ் பெஸ்ட். நான் கம்பேரிட்டிவ்லி நிறைய கடைகளில் வாங்கியிருக்கேன். இப்போ லலிதால வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னு தானே கேட்குறீங்க? லலிதால கோல்டு சரியில்லை, லலிதால வந்து அந்த அளவுக்கு பியூரிட்டி இல்லைன்னு நிறைய பேர் சொல்றத கமெண்ட்ஸ்ல பார்க்குறேன். பட் இருந்தாலும் கிட்டத்தட்ட மோர் தென் 50 to 60 இயர்ஸா அங்கே நிறைய பேர் வாங்கி அவங்க வந்து பெனிஃபிட் ஆகிறதையும் பார்க்க முடியுது. முக்கியமா நம்ம எப்படி அவங்க கிட்ட பேசி எந்த மாதிரி நகையை நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. நகையோட பியூரிட்டியை அங்கேயே வச்சு நம்ம அந்த ஒரு மெஷினில் செக் பண்ணி வாங்குறதும் பெஸ்ட் தாங்க. பிஎஸ்ஐ ஹால்மார்க் இருக்குதான்னு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆப்ல நம்ம செக் பண்ணி வாங்கிட்டோம் அப்படின்னா 100% அது சேஃப் தான். நிறைய பக்கம் இன்னைக்கு வேஸ்டேஜ்ல தான் கொள்ளை அடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி வேஸ்டேஜ் இல்லாம வாங்கணும்னா லலிதால ஒரு சூப்பர் டூப்பர் பிளான், அதாங்க ஃப்ளெக்ஸி. எல்லா பக்கமும் தெரியும். மந்த்லி சம் அமௌண்ட் வந்து கட்டிட்டோம்னா அது கிராம் கணக்கில் ஆட் ஆகும். அதே மாதிரி லலிதாலையும் இருக்குது. ஸோ நம்ம எவ்வளவு தூரம் அமௌண்ட் கட்டி எவ்வளவு கிராம் நம்ம சேர்க்கிறோமோ அந்த கிராம்ஸுக்கு ஜீரோ வேஸ்டேஜ்ல நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம். இன்னொரு பிளான், அட்டகாசமான பிளான். நம்ம கிட்ட ஒரு ஓல்டு கோல்டு இருக்குது, இல்ல அது வந்து நம்ம மாத்தணும், இல்ல நம்ம கிட்ட காயின் இருக்குது, கொஞ்சமா இன்னொரு சிட் போட்டுட்டு நம்ம மொத்தமா ஒரு பெரிய நகையை எடுக்கணும் அப்படின்னா தி பெஸ்ட். ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா, அதே நகையை நம்ம கொண்டு போய் அவங்க கிட்ட கொடுத்து ஒரு பாண்ட் மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஜீரோ வேஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரு 11 மந்த்ஸ் கழிச்சு நம்மளால வந்துட்டு அதை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இதில் அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னா, நம்ம கொடுக்குற அமௌண்ட்டோ காயினோ தங்கமோ அவங்க வந்து அது ரொட்டேஷனில் போகுது இல்லைங்களா, வட்டி கணக்கு தான். ஸோ இது வந்து நமக்கு பெனிஃபிட் என்னன்னா வேஸ்டேஜில். ஸோ கன்க்ளூஷன், நீங்கள் கோல்டு சேவ் பண்ணுறது தாங்க. கோல்டு கண்டிப்பாக ஹைக்கில் தான் போக போகுது, ஹைக்கில் போய் தான் குறைய போகுது. ஸோ கோல்டு சேவிங்ஸ் இஸ் மஸ்ட் ஃபார் ஆல். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் கோல்டு அப்டேட்.